ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உமன்ஸ் டேங்க. உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் உங்களுக்குங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் உமன்ஸ் டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலையிலே கடையில் ஒரு சின்ன பாப்பா வந்துச்சு. ஹாப்பி உமன்ஸ் டே ஆண்டின்னு சொல்லிச்சு. அது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ்டா செல்லக்குட்டின்னு சொன்னேன். நான் எதிர்பார்க்காம அவள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சடனாக வந்து சொன்னாலா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி உட்காந்துருக்கேன் கடையில். ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, ஹாப்பி உமன்ஸ் டே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அப்படியே எட்டி பார்க்க கூட்டிகிட்டே அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. தேங்க்ஸுங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு நான் உமன்ஸ் டே ரிட்டர்ன் சொன்னேங்க. அவங்க ஏன்டா இப்போ தான் புதுசாக இங்கே வந்திருக்காங்க பெங்களூரில். நாங்கள் இருக்கிற இடத்துக்கிட்ட தான் இருக்காங்க. நான் படிக்கிற ஸ்கூலில், என்னோடய பசங்க படிக்கிற ஸ்கூலில் தான் அவங்க பசங்களும் படிக்கிறாங்க. நான் டெய்லி பால் போடுறத அவங்க பார்ப்பாங்க. அப்போ வந்து கடையில் ஒரு நாளைக்கு கேட்கவும் செஞ்சாங்க, அக்கா நீங்கள் வீட்டில் பால் போடுறீங்களா அப்படின்ட்டு. ஆமாப்பா பால் போடுறேன்ட்டு. எப்போக்கா எழும்புறீங்க காலையில், இவ்வளோ காலையில் பால் போடுறீங்க, பசங்களை பார்க்குறீங்க, கடையில் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. காலையில் 4:30க்கெல்லாம் எழும்பிப்பேன். அப்படியே ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அது எனக்கு சொல்லது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, சுறுசுறுப்பாக இருங்க. செய்ய முடியலன்னு தளர்ந்து போய் இருக்காதீங்க. செய்ய முடியும்னு சொல்லிட்டு செய்யுங்க. செய்ய ட்ரை பண்ணுங்கள். நானும் அதே மாதிரி தான். அதில் ஒன்று தான், நான் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். ஆனால் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விடுறது, என் வீட்டுக்காருக்கு நான் ஹெல்ப் ஆகிட்டு பால் போட்டு கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு உதவி தானே. அதனால் நம்மளால் முடியும். ஏதாவது சின்னதை நம்ம கற்றுக்கணுங்கிறத ஒன்று வரணும் மனசுக்குள்ளே வந்து, அதை நீங்கள் செய்யணுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஏன்னா நானும் இப்படி தான் ஒரு டைமெல்லாம் இருந்தேன். புது இடம், பெங்களூரில் பாஷை தெரியாது, நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி நான் இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு டைம் தோணி இருக்குது. வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளே இருந்த நாட்களும் இருக்குது. இப்போ நான் வெளியில் வந்து கடையில் உட்காந்து 4 இடத்துக்கு நான் போகிறது வர்றது இதெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீங்களும் இதே மாதிரி உங்களை பிஸியாக வச்சு உங்களே பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க. நான் இவ்வளோ சொல்கிறேன், என்னதான் வளவலான்னு பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு அது நடந்தது ஒரு சந்தோஷமான இதாக நடந்திருக்கு. அதனால் அது உங்களுக்கு நடக்கணும். உள்ளுக்குள்ளே ஒதுங்கி முடியாதுன்னு எதுவும் என்னால் ஆகாதுன்னு ஒதுங்கி போய் இல்லாமல், என்னால் முடியும், நான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வைங்க. கண்டிப்பாக எல்லாம் சக்ஸஸாக நடக்கும். இன்றைக்கினால இன்னொரு நாள் நடக்குங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் அதில் ஒருத்தி தான் நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோடி. என்ன மாதிரியே எவ்வளோ பேர் ஓடிட்டுருப்பீங்க. வீட்டில் இருந்தால் கூட அதுவும் வேலை தான். பசங்களை பார்த்துக்கிறது, வீட்டு வேலையை பார்த்துக்கிறது எல்லாமே வேலை தான். அதே மாதிரி எல்லா வேலையும் என்ன மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க எல்லா உமன்ஸுக்கும் திரும்பவும் சொல்கிறேன், ஹாப்பி உமன்ஸ் டே. இதை மாதிரி எப்போவும் சந்தோஷமாக இருங்க.